தமிழகத்தில் வாரிசு அரசியல், ஜனநாயகத்திற்கு விரோதமான அரசியல், அரசாங்கத்தினுடைய அத்தனை நடைமுறைகளிலேயும் எங்கும் நிறைந்தபடி இருக்கின்ற லஞ்சமும் ஊழலும், இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும். இங்கு ஒரு நல்ல நேர்மையானது ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியம். இன்று சட்டப்பேரவையிலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களாக இது குறித்து அங்கு விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே நாங்கள் முன்னேறிய மாநிலம் என்று ஒரு புறம் சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கிற மாநிலமாகவும் தமிழகம் தான் இருக்கிறது. ஒரு புறம் சமூக நீதி என்று பேசுகின்ற ஆளும் கட்சி பட்டியலினத்தை சார்ந்த மக்களின் மீது கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாகவும் இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு குற்றச்சாட்டு, ஏங்க பட்ஜெட் இத்தனை கடனோட கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்கல, நாங்க இங்க வாங்குற வரி வருவாயை நாங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க யாரு டெல்லியில இருந்து கேட்கறதுக்குன்னு இன்னொரு கேள்வி. மூன்றாவது, இந்த தமிழகத்தினுடைய வரி வருவாய்க்கு நீங்க அங்கிருந்து கொடுக்கக்கூடிய பணம் என்பது ₹1.29. திரும்ப 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 எத்தனை முறை இதற்கான விளக்கத்தை கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமாக நிதிநிலை அறிக்கை வரை இந்த ஆளுகின்ற கட்சி மத்திய அரசை, பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்கிறது. நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஹிந்தியில பதில் சொல்லிதான் பழக்கம். ஆனா தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு அன்பு சகோதரி ஒவ்வொரு முறையும் தமிழிலே பதில் அளிக்கிறார். அவங்க பதில் சொல்லும் போதெல்லாம் எந்திரிச்சு வெளியில் ஓடிடுறாங்க. மிக தெளிவாக ஒரு வரி வருவாய் என்பது மாநிலத்திற்கு இத்தனை பங்கு, அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மத்தியிலே கிடைக்கின்ற வரி வருவாயிலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு 6 லட்சம் கோடிக்கு அதிகமாக தமிழகத்திற்கு நாங்கள் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக கொடுத்திருக்கிறோம். இங்கிருந்து கிடைக்கின்ற வரியை விட அதிகமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா இவங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் இல்ல. திமுக கையில கொடுத்தீங்களா காசை? நாங்க சொல்றோம், விவசாயிகளுக்கு மோடி அவர்கள் நேரடியாக 6000 ரூபாய் கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க இருக்கக்கூடிய சுயஉதவி குழு பெண்களுக்கு ஒவ்வொரு குழுவிற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக பெண்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்கின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் வங்கி கடன் வாயிலாக, அதுவும் கொரோனா காலத்தில் எந்த மாதிரி வங்கி கடன்? ஆட்டோமோட்டிவ் லோன். நீங்க பேங்க்ல இருந்து கூப்பிட்டு ஐயா கடன் வேணுமான்னு கேட்பாங்க. நீங்க வேணும்னு சொன்னா உடனே கொடுப்பாங்க, இல்லன்னா இல்லன்னு எழுதுவாங்க. இந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த பேங்க்கும் செஞ்சதே இல்லையே. நாங்க கோயம்புத்தூர் தான் இந்தியாவிலேயே அதிகமாக சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பலன் பெற்ற மாவட்டம். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தொழில் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக கொடுத்தார். இதை மாநில அரசு கிட்ட கொடுத்து உங்ககிட்ட வர சொல்லி இருந்தா இந்த ரேஷன் கடையில கரன்சி கொடுத்த மாதிரி தான். பிரதமர் மோடி அவர்கள் கோடிக்கணக்கான பேருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நேரடியா பணத்தை கொடுக்கிறார். டெல்லியிலிருந்து வர்ற பணமே அக்கவுண்ட்ல வருது. இங்க மெட்ராஸ்ல இருந்து வர்ற பணம் அக்கவுண்ட்ல வராதாமா? ரேஷன் கடையில கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் முகத்தை பார்த்து கொடுத்தாதான் பணமா? அதுக்கு கட்சிக்காரங்க வீட்டுக்கு போகணும், இல்லன்னா அந்த பணத்தை வாங்கி கொடுக்கிறவங்களுக்கு ஒரு தொகையை செலுத்தணும். ரொம்ப சுலபமாக நேரடியாக மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பணம் கொடுப்பதற்கு மோடி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அதை விட்டுவிட்டு ரேஷன் கடைக்கு கியூல நில்லுங்க, 4 நாளைக்கு வேலைக்கு லீவ் போட்டுட்டு வாங்கன்னு ரேஷன் கடை முன்னாடி கூட்டத்தை கூப்பிட்டு மக்களை அலைக்கழிப்பதுதான் திராவிட மாடல். இதுவெல்லாம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி இழப்பீடு 5 வருட காலத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே ஒத்துக்கொண்ட விஷயம். திருப்பி இழப்பீடு வரலங்கிறாங்க. உங்களுடைய வரி வருவாயை மேம்படுத்துவதற்கு எந்தவித திட்டமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசிடம் நிதி வரவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு எதற்கு ஒரு திராவிட மாடல் அரசு?